எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்கிட்ட கேட்கறது, பாஸ்டர், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க குடும்பத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு வார்த்தை சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிங்க. யாரெல்லாம் இன்னைக்கு புதுசா திருமணம் ஆனீங்களோ, யாரெல்லாம் இப்ப குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கான வார்த்தை தான். முதல் குடும்பத்தை நம்ம எப்படி கட்டுறது? நாம நம்முடைய சொந்த சுயத்துல கட்டுறதல்ல, நம்முடைய விருப்பத்திலே அல்ல. முதல்ல நம்முடைய வீடு தேவனுடைய வசனத்துல கட்டப்படணும். நான் உங்களுக்கு எல்லா வசனமும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த வசனங்களை வீட்டுல படிச்சு பாருங்க. ஏன்னா அநேக வசனங்கள் இருக்கு. நான் சில வசனங்களை நான் படிக்கிறேன். நீங்க ஆவியானவரோட இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அதை என்ன செய்வார்? விளங்கப்படுத்துவாரு. முதல்ல நம்முடைய குடும்பம் வசனத்துல கட்டப்படணும். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப முதல்ல கண்மலைன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது ஆவிக்குரிய வார்த்தையில பாருங்க. அந்த கண்மலைன்றதெல்லாம் எங்க வருதுன்னு இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த வார்த்தையை கொண்டு நம்ம யார் மேல நம்முடைய வீட்டை கட்டணும்? கண்மலையாகி இயேசு கிறிஸ்துக்கு மேல நம்முடைய வீட்டை கட்டணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதல். ரெண்டாவது, அதான் சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அநேக பேர் தங்க சுயத்துல, தங்க ஞானத்துல, தங்க பலத்துல, தங்க அறிவுல கட்டினதாலதான் இன்னைக்கு வீடு இடிஞ்சு, இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கமா இருக்கு. இனிமேல் நீங்க என்ன செய்யக்கூடாது? அப்படி உங்க சுயத்துல கட்ட கொடுக்க கூடாது. அப்போ வசனத்துல கட்டுறேன்னா என்ன பாஸ்டர்? உங்க வீடு முழுவதும் தேவ வசனத்தினால ஒரே என்ன செய்யணும்? வார்த்தை நிரம்பி இருக்கணும். அப்படின்னா வீடுகள்ல நீங்க எதை செய்தாலும் வசனத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கையை நீங்க வாழ பிரயாசப்படணும். ரெண்டாவது, ஒரு குடும்பத்துல இருக்க வேண்டிய காரியம் குடும்ப ஜெபம். நீங்க எவ்வளவுதான் பெரிய பிஸியான வேலை செய்யலாம், பிஸியான ஷெட்யூல் இருக்கலாம், வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். அடுத்தது வேத வாசிப்பு. குடும்பமா இருந்து வசனத்தை ஒரு 2 அதிகாரமாவது 3 அதிகாரமாவது நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதோட உபவாசம். 7 நாள்ல ஒரு நாள், தனிப்பட்ட ஒரு நாள் உங்க குடும்பத்துக்காக உபவாசித்து ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் என்ன செய்யும்? உடைக்கப்படும். நீங்களும் தெய்வ ஆவியானவரால நடத்தப்படுவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்பட முடியும். அடுத்தது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கணவன் மனைவி இன்னைக்கு புதிதாய் திருமணமானவர்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னா, எபேசியர் 5:21-22 சொல்லுது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். திருமணம் ஆன உடனே மனைவி ஆனவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அங்க ஆண் என்ற சுபாவத்துக்குரிய தன்மைகள் வரவே கூடாது. அதுபோல மனைவி கீழ்ப்படுகிறான்னு அதையே மிஸ்யூஸ் பண்ற புருஷனுக்கு எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. நீங்களும் என்ன செய்யணும்? தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் பயந்திருக்கணும். இதுவும் குடும்பத்துல ரொம்ப முக்கியமானது ஒன்று. அடுத்தது, பிள்ளைகளை நீங்க கோபம் ஊட்டக்கூடாது. அதான் எபேசியர் 6:4 சொல்லுது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனைகளிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப நீங்க சும்மா உங்க பிள்ளைகளை கோபமூட்டி அவங்களை எரிச்சல் ஊற்ற தாய் தகப்பன்மார்களா நீங்க இருக்கக்கூடாது. இதுவும் குடும்பத்துக்கு என்ன செய்யறது? வேண்டாத காரியம். அடுத்தது நல்லா கவனிங்க. பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும். அது வயதுக்கு வந்த ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், பிரம்ப கையில் எடுத்து அவங்க தவறு செய்யும் பொழுது கண்டிச்சு சிச்சிக்கிற தாய் தகப்பனா நீங்க இருக்கணும். உதாரண வசனங்கள் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணுங்க. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 23:13, நீதிமொழிகள் 13:24, நீதிமொழிகள் 29:17. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வசனங்களை நீங்க தியானிங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு பிள்ளைகள் பாருங்க, ஒரு பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணுமா? எப்படி தண்டிக்கணும், எப்படி அந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? நீங்க கவனிக்கணும்ன்றத அங்க சொல்றாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க. வீடுகள்ல சீரியல், நாடகங்கள், உலக காரியங்கள், எப்பேற்பட்ட காரியங்களும் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுல டிவி இருந்தா வசனத்துல, செய்திகள்ல தேவ ஆவியானவரால் நடத்தப்படுற பாடல்களை நீங்க என்ன செய்யுங்க? போடுங்க. அது போல வீடுகளுக்குள்ள உலக நாடகங்கள், களியாட்டங்கள் எதுவும் வரக்கூடாது. ஏன்னா உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 19-20 சொல்லுது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் பிள்ளைகளின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், நல்லா கவனிங்க, படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து
பேசுவீர்களாக. அப்ப நம்ம வீட்டுல எதை செய்தாலும் தேவ வசனத்தோட, தேவ சத்தியத்தோட, ஜெபத்தோட, வேத வாசிப்போட, உபவாசத்தோட, ஆவியில நிரம்பி நீங்க செயல்படும் பொழுது அந்த வீடுகள்ல சண்டை வராது, சந்தேகம் வராது, பிரச்சனை வராது, குடிகளுக்கு அடிமைப்பட்டு போக மாட்டாங்க. நீங்க தேவனை நீங்க முன்னாடி நிறுத்த சத்துரு உங்க வீட்டை விட்டு ஓடியே போயிடுவான். அதனால இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தை புதிதாய் நடத்துற பிள்ளைகள், இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிற பிள்ளைகள், எதெல்லாம் உங்கள்கிட்ட குறைவா இருக்கோ அதை திரும்ப கூட்டுங்க. வீடுகள்ல இனிமேல் வசனங்களை தொனிக்க விடுங்க. தனிமேல நேரம் கிடைக்கிற பொழுது வேதத்தை எடுத்து படிங்க. அது போல உபவாசிங்க. தேவனோட நடக்க பழகுங்க. உங்க பிள்ளைகளை கோபம் முட்டாதீங்க, எரிச்சல் அடைய வைக்காதீங்க. அது போல தண்டிக்க வேண்டிய இடத்துல புறம்பால தண்டிங்க. ஆனா உங்க ஜீவனை அவனுக்கு மேல எழுப்ப விட்டுறக்கூடாது. கோபத்துல எதுவும் செய்யற அளவுக்கு போயிடக்கூடாது. நீங்க அது பாருங்க, தண்டனைன்றது தகுதிக்கேற்ற மாதிரி அடிங்க, ஆனாலும் தெய்வ பயத்தோட. ஏன்னா கத்தர் நம்மளை பாக்குறாரு. இந்த பாருங்க, இன்னைக்கு இந்த குடும்பத்தை கத்தர் கட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இத்தனை காரியங்கள், இன்னும் சில காரியங்கள் பாருங்க. அதை நான் இன்னும் பின்வர்ற நாட்கள் நான் உங்களுக்கு பாட்டுவா போடுறேன். அதுல பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம எப்படியெல்லாம் செய்யணும், எதெல்லாம் கத்தர் வெறுக்கிறாரு, எதெல்லாம் வீட்டுல இருக்கணும்ன்றத குறித்து நம்ம வசனத்தோட நம்ம பார்க்கலாம். இது முன்னாடி இப்ப சொல்ற இந்த காரியங்களை இன்றையில இருந்து நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்க வீடை தேவ ஆவியினால நடத்த ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளோட உட்கார்ந்து அன்பா பேசுங்க. அது போல உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாய், விசுவாசம் பொருந்தின வார்த்தைகளாய், சாபமான வார்த்தைகளை தவிர்த்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நீங்க இப்படிப்பட்ட அன்புக்குள்ள உள்ள வந்து பாருங்க. கத்தர் உங்க வீட்டை எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உங்க வீட்டை தேடி வரும். பிரிவினைகள் இருக்காது பாருங்க. ஒருவேளை வீடுகளுக்குள்ள கவலைகள் இருக்காது. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. அதுபோல புதிதாய் திருமணமான கணவன் மனைவிகள் பிள்ளைகளை பெற்றெடுக்க போறதுக்கு முன்னாடி தேவ ஆவியானவருடைய சித்தத்துக்கு தேவனோட பாருங்க நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, தெய்வ பயத்தோட இருந்து நீங்க, அவ என் சரீரம்ன்றது எதுக்காக, நான் என் தேவைக்காக அல்ல, தேவ சித்தத்திற்காக அவள் கொடுக்கப்பட்டவள். பரிசுத்த சந்ததியை கத்தர் உங்கள்கிட்ட இருந்து பாருங்க வேறு பிரிக்கிறதுக்கு கணவனை மனைவியை இணைத்தாரு. அதுபோல அவருடைய சித்தத்துக்கு நீங்க பாருங்க ஓடுறதுக்கு தான் கத்தர் இந்த வாழ்க்கையில இணைத்தாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியானவருடைய புரிதலோட நீங்க போகும் பொழுது கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். இதை தவிர உங்களுக்கு தனிப்பட்ட கவுன்சிலிங், தனிப்பட்ட ஆலோசனைகள் இருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய காரியத்தை எங்களுக்கு சொல்லி வாய்ஸ்ல ரொம்ப ஷார்ட்டா நீங்க போடுங்க. அதை நாங்க கேட்டு ஆவிக்குரிய ஆலோசனைகளை தர நாங்க விருப்பப்படுறோம். தொடர்ந்து வாங்க. கத்தர் உங்க வீட்டை கட்டணும். அவர் கட்டுறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. தடைகளை எடுத்து போடுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. கத்தர் உங்களை கொண்டு, உங்க பிள்ளைகளை கொண்டு கத்தர் பாருங்க உங்க பட்டணத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல கத்தர் சாட்சியாய் நிச்சயமாய் மாற்றுவாரு. சோர்ந்து போகாதீங்க. வசனங்களை தியானிங்க. கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.